அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 69வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். ஆதலின் சகல கேவல சுத்தம் அடைந்திடல் எங்கு மாயையதாம், வாதனை ஒழித்தும் குண இருத்தலின் வடிவு அகன்றிடில் பின்னும் சுத்த சாதக முற்றிடுதல் அன்றியே, வீட்டை தான் அடைந்திடுதல் இன்றாம், ஏதமிலா அருளின் உண்மை நிட்டையினை எய்தினோர் ஜீவன் முக்தர்களே. ஆக இந்த பாடல் எந்த நிலையிலே வருகிறது என்று சொன்னால், 68லே இந்த குணத்தத்துவத்தினாலே அல்லது குறிப்பாக சத்துவ குணத்தினாலே அடைகின்ற அந்த நிஷ்டை உபாசக நிஷ்டை என்று உணர்வாயாக என்று கடைசி வரையிலே கூறினார். சரி, அப்பொழுது உண்மையான இந்த திருவருளாலே அடையக்கூடிய எப்படி நிஷ்டையை அடைவது என்கின்ற கருத்தை இந்த பாடலிலே விளக்கி கூறுகின்றார். சரி, பாடலுக்குள் செல்வோம். ஆதலின் சகல கேவல சுத்த அடைந்திடல் இங்கு மாயையதாம். ஆக உண்மையான இந்த திருவருளானது சகலவத்தை, கேவலவத்தை, சுத்தவத்தை, ஏற்கனவே நாம் பார்த்தோம் கேவலவத்தை என்றால் என்ன என்று. இந்த மாதிரியான இந்த அவத்தைகள் அடைவது எல்லாம் ஒரு மாயை என்று கூறுகின்றார். அடுத்தது வாதனை ஒழிந்தும், இங்கு வாதனை ஒழிந்தும் குணம் இருத்தலின் வடிவு அகன்றிடில் பின்னும் சுத்த. அதாவது வாதனை என்பது இங்கே மேலே சொல்லப்பட்ட இந்த சகல கேவல அவத்தைகளாகிய இந்த சகல கேவல சுத்த அவத்தைகளாகிய இந்த அவத்தைகள் எல்லாம் ஒழிந்தும் பின் இவற்றையெல்லாம் ஒழிந்தால் என்ன நடக்கும் என்று குணம் இருத்தலின் வடிவு அகன்றிடும். அதாவது தனக்கு இந்த வடிவம் அந்த வடிவம், அதாவது ஏற்கனவே சத்துவ குணத்தினாலே போய் தானே அருளாக பாவித்து கொள்வது, தானே இருள் தன்மையில் இருப்பதாக பாவித்து அதுவாகவே அனுபவிக்கின்ற இந்த தன்மையெல்லாம் கூட அகன்றி பின்னும் சுத்த அடுத்த வரி சாதக முற்றிடுதல் அன்றியே, வீட்டை தான் அடைந்திடுதலே என்றான். ஆக அதாவது தான் இந்த குணபேதத்தினாலே அந்த திருவருள் என்ற அந்த சத்துவ குணத்தினாலே குறிப்பாக தான் அந்த திருவருள் என்கின்ற தனக்கு அந்த உருவம் கிடைத்தது என்கின்ற அந்த உருவ வாசனையும் சகலம் கேவலம் சுத்தம் இவைகளெல்லாம் ஒரு மாயை என்கின்ற இந்த பரிபூரணமாக இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்து கொண்டு அதன் பின்னே சுத்த சாதகம் என்று ஆசிரியர் கூறுகின்ற இந்த சாதகம் முற்றிடுதல் பூரணமாக அந்த சாதனத்திலேயே முற்றிய அந்த நிலை வரவில்லை என்று சொன்னால் அன்றியே என்றால் அந்த நிலை வரவில்லை. வீட்டை தான் அடைந்திடுதல் என்றாம். வீடு வேறு ஜீவன் முக்தன் அடைகின்ற அந்த வீடு பேறு என்றும் வர்ணிக்கப்பட்டிருக்கின்ற விளக்கப்படுகின்ற அந்த வீட்டு பேரை அடைதலே என்றாம். அப்படி ஒன்று அடையவே முடியாது. குணத்தினாலே தான் அதுவாக பாவித்து கொள்கின்ற அந்த சத்துவ குணத்தினாலே குறிப்பாக பாவித்து கொள்கின்ற அந்த முறையினாலே அடைவது அது வீடு பேரே அல்ல என்று கூறுகின்றார். அடுத்து 4வது வரி ஏதம் இலா அருளின் உண்மை நிஷ்டையினை எய்தினோர் ஜீவன் முக்தர்களாக. திருவருளினாலே, அது ஏதம் என்றால் குற்றமில்லாத அந்த திருவருளினாலே உண்மையான நிஷ்டை எய்தினோர்களே ஜீவன் முக்தர்கள். ஆக இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்தமான விளக்கம் என்று சொன்னால், அதாவது ஒருவன் தான் இருக்கின்ற நிலையிலிருந்து தான் அருள் தன்மை என்று சத்துவ குணத்தினாலே
தானே அந்த திருவருள் என்று பாவித்து கொள்வதனால் அவனுக்கு ஒரு பயன் இருக்கிறது. கேவல சகல அவத்தையில் போகாமல் அந்த நிலையிலேயே இருக்கலாம். ஆனால் அந்த நிலையிலே தனக்கு அருள் உருவம் கிடைத்து விட்டதாக அந்த உருவம் பாவித்து கொள்வது இவையெல்லாம் ஒரு மாயை. இவற்றினால் எல்லாம் வீடு பேற்றை அடைய முடியாது. ஆகவே அந்த குணபேதங்களை விட்டுவிடும்போது தனக்கு தான் இந்த வடிவம் என்கின்ற அந்த தன்மையும் விட்டு போய்விடும். ஆக அந்த தன்மையெல்லாம் போய்விட்டதுக்கு பின்னே சுத்த சாதகம் என்று சொல்லக்கூடிய இந்த சாதனத்தில் முதிர்ச்சி அடைகின்ற காலகட்டத்தில் தான் வீடு பேர் அடைய முடியும். அது எப்படி என்றால் குற்றமில்லாத அந்த திருவருளுடைய துணையினாலே தான் உண்மையான நிஷ்டையினை அடைய முடியும். அவர்களுக்குத்தான் ஜீவன் முக்தர்கள் என்று சொல்லலாம் என்கின்ற இந்த கருத்தை கூற வருகின்றார். மீண்டும் ஒரு பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.